வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு டிஃப்ரெண்டான மிளகா பஜ்ஜி. பஜ்ஜி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் டீயோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும். ஆனா இது ஒரு மசாலா ஸ்டஃபிங், பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வச்சு நம்ம செய்றோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அது பாருங்க, அந்த ஒரு ஸ்டஃபிங்கோட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். டேஸ்ட்டாவும் இருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? தோல் நீக்குன ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்ச ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன சைஸ்ல ஒரு வெங்காயம், கொஞ்சமா மல்லித்தழை. இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதா நறுக்கிடுங்க. காரத்துக்காக மிளகாய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். நம்ம ஸ்டஃபிங்க்கு கொஞ்சமா மிளகாய் பொடி போடுறோம். மேல் மாவுக்கும் கொஞ்சம் மிளகாய் பொடி போடும். அதனால நீங்க பார்த்து போட்டுடுங்க. பெருங்காய பொடி, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இந்த மசாலாவுக்கு மட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதோட சேர்த்து இந்த வேர்க்கடலை சாப்பிடச்சுல ரொம்ப நல்லா இருக்கும். நடுவில் அந்த வேர்க்கடலை கடிபடுறது டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இது அப்படி இருக்கட்டும். ஒரு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி. டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடுங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துக்கிடுவோம். அவ்வளவுதான். இதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, போதும். பஜ்ஜி மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். இட்லி மாவு பதத்துக்கு அந்த பஜ்ஜி மாவு இருந்தாதான் நல்லா இருக்கும். அப்பதான் கொஞ்சம் கோட் பண்ணி போடுச்சுல, அந்த கோட்டிங் நல்லா கிடைக்கும். அப்படி இருக்கட்டும். பஜ்ஜி மிளகாய் எடுத்துடுங்க. இந்த காம்பு அப்படி இருக்கட்டும். வேண்டானா இந்த அளவுக்கு மட்டும் கட் பண்ணுங்க, போதும். இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். உள்ள இருக்க விதை எடுத்துருங்க. பாருங்க, இது போல எல்லாமே ரிமூவ் பண்ணிருங்க. எல்லா மிளகாயில இருந்தும் விதை எடுத்தாச்சு. ரெடி பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கு மசாலா எடுத்துடுங்க. இந்த பஜ்ஜிக்கு உள்ள வச்சு ஃபில் பண்ணிருங்க. அவ்வளவுதான். இது போல எல்லாமே ஃபில் பண்ணிடுவோம். நல்லா உள்ள வரைக்கும் எல்லா இடமும் வரும்படி ஃபில் பண்ணுங்க. ரொம்ப ஒரு டேஸ்டான பஜ்ஜி இது. நீங்க ஒரு நாள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி பண்ண வேண்டியிருக்கும்.
நம்மளோட மிளகாயில் வந்து ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். மிளகாய் எடுத்துடுங்க. மிளகாயை நல்லா மாவில் கோட் பண்ணிவிடுங்க. கோட் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். மீடியமான ஃப்ளேம்லேயே வைங்க. உள்ளே இருக்க மசாலா எல்லாமே வேகணும். உருளைக்கிழங்கு மட்டும்தான் வெந்தது. அப்படியே மாற்றி போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் வெந்தோடனே நம்ம பஜ்ஜி எடுத்துடலாம். ரொம்பவும் டேஸ்டான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். நம்மளோட ஸ்டஃப்டு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.